உடலினை உறுதி செய். உறுதியாக தானே இருக்கு, நல்லா தானே இருக்கிறோம் எல்லாரும். 1947 சுதந்திரம் அடையும் போது வெறும் 37 வயது தான் சராசரி ஆயுட்காலம். இன்னைக்கு 72 வயசு. தமிழகத்தினுடைய சராசரி ஆயுட்காலம் 72 வயசு. ஆனால் எல்லோரும் உறுதியா இருக்கிறோமா? நம்முடைய இளைய தலைமுறை 30 வயசு 40 வயசுல இருக்கிற எல்லார் வீட்டிலும் எல்லாரும் உறுதியான உடல் நலத்தோடு இருக்கிறார்களா, உறுதியான உடல் கட்டோடு இருக்கிறார்களா என்று கேட்டா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஐயம் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறு சந்தேகம் இருக்கா இல்லையா? 40 வயசு ஆனாலே பல பேருக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பானா, சார் போனா என்னத்தையாவது சொல்லிடுவாங்க சார். சர்க்கரை இருக்கா இல்லையா தெரியல, பாப்பியா பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்க, பயமா இருக்கு. நேற்று கூட ராத்திரி ஒரு 3 தடவை ஒண்ணுக்கு போச்சு, உறுதியா சர்க்கரை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயத்துல 40 வயசுக்கு மேல பல பேர் இருக்காங்க. பல பேருக்கு இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. சர்க்கரை வியாதி பற்றின பயம் இல்லாத குடும்பமே இல்லை என்று சொல்கிறான். நான் இங்கே வருவதற்கு முன்னாடி இங்கே சுற்றுலா மலைக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி, என்னுடைய உறவினார் ஒரு பெண்ணு 11 வயசு பையன், குட்டி பையன், ஃபோன் பண்ணி, அண்ணே தொடர்ச்சியாக அவன் வந்து யூரின் போயிட்டே இருக்கான், ஆள் மெலிஞ்சிருக்கான், சுகர் இருக்கான்னு பார்த்துருவோமா? எப்படியான பயம் இருக்குன்னு பாருங்க. 11 வயசு பையனுக்கு கூட இருக்குமா அப்படின்னு ஒரு அச்சம் வந்து எனக்கு உடனடியாக என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருங்கண்ணே, நாளைக்கு நான் பார்த்துடுறேன் டெஸ்ட் அப்படிங்கிற அளவில் பெரிய அளவில் ஒரு பயம், சர்க்கரை வியாதி குறித்த பயம் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த டயபெட்டிஸ் கேபிட்டல் இந்த வேர்ல்டு வந்து நம்ம இந்தியா தான். உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளை கொண்டிருக்கிற நாடு இந்தியா என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அதிகமான புற்றுநோயாளிகளை கொண்டிருக்கிற நாடும் இந்தியாவு தான் நண்பர்களே. வேர்ல்டு கேபிட்டலா இன்னைக்கு கேன்சருக்கும் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை குறித்த பல தரவுகள் அச்சுறுத்தலாக இருக்கிறது. காலையில் ரயிலில் நான் வந்து ஒரு ரயிலில் உட்கார்ந்து வரும்போது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் வச்சுருக்கான் உள்ளே. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா 3வது பக்கத்தில் நேற்றைய பேப்பர் காலையில் எடுத்து பார்த்தா அதில் செய்தி, சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்களை பற்றி சென்னையில், வெளியூரில் உள்ள இல்லை, சென்னை டைம்ஸ், தமிழகத்தில் உள்ள இந்த லோக்கலாக சென்னையில் இருந்து ஒரு டேட்டா, சென்னை பீடியாட்ரிக் கார்சினோமா ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. நேற்று தான் எனக்கே தெரியும், அதை படித்தப்புறம் எங்கேருந்து தான் அந்த டேட்டா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா சென்னை பீடியாட்ரிக் கேன்சர் டேட்டா. ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளவு அதிகமாக இருக்குது. இரத்த புற்றுநோய்கள் 100, 120ன்னு ஒரு வருஷத்துக்கு 120 நோயாளிகள் வந்து கொண்டிருந்த ஒரு குழந்தைகளுக்கான மருத்துவமனை, சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கடந்த மாதம் 247 நோயாளிகள். உண்மையிலேயே இந்த எண்ணிக்கைகளும் புற்றுநோய் குறித்த தரவுகளும் சக்கரை நோய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்க பார்க்க அச்சம் மிக மிக அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எங்க தப்பு நடக்குது, ஏன் இப்படி கூடிக்கொண்டே இருக்கிறது? எத்தனையோ கிட்டத்தட்ட 20 வருஷமா பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறுதானியங்களை பற்றி இருக்கட்டும், இந்த உணவை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் 20 வருடங்களாக எழுதியும் பேசியும் செய்து கொண்டு வரோம். ஆனால் எங்கேயாவது சல்லுன்னு கீழே இறங்கிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. பயன்பாடு கூடி இருக்கிறது. இன்னைக்கு கம்பு, வரகும், தினையும், சாமையும், குதிரைவாளியும், காடைக்கண்ணியும் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது. 2003 மேடை ஏறி நான் திணை ராகின்னு பேசும்போது பெருசா தெரியாது. திணைன்னு பேசினாலே கிண்டலா கேட்பாங்க, என்ன சார் எந்த திணை, குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, நெய்தலா, மருதமா என்று கேட்ட கூட்டம் உண்டு. இதே மேடையில் பேசும்போது எதிர இருந்து எனக்கு கேட்டிருக்காங்க. அப்படி பேசிய காலம் இருந்து இல்லை இன்னைக்கு நாங்கள் திணை பாயாசம் செய்திருக்கிறேன். இப்போ நான் வரும்போது ஒருத்தங்கம்மா, நான் சிறுதானியத்தில் உங்களுக்கு நிறைய கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேசு பொருளாக மாறி இருப்பதும், இந்த உணவுகள் வீட்டில் அன்றாடம் இல்லை என்றாலும் வாரத்துக்கு 2 நாள் பயன்படுறது அப்படின்னு வந்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் தான். நான் மேடையில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன். என்னடா அது வேதனையோடு திருச்செங்கோட பேசுவேன். இந்த ஊரில் ஒரு இட்லி இருந்துச்சு, குஷ்பு இட்லி அப்படின்னு. உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாண வீடு ஆனால் சாயந்தரம் ஆனால் 1500 குஷ்பு இட்லி, 10,000 குஷ்பு இட்லின்னு வாங்குவாங்க. அந்த இட்லிக்கு ஒரு ஃபேமஸ் உருவாகி ஊர் உலகம் முழுக்க திருச்செங்கோடு குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலே வேதனையாகத்தான் இருந்துச்சு. அது என்ன இட்லியை ஏன் இப்படி வந்து ஒரு சோடா உப்பை போட்டு, கெமிக்கலை போட்டு உப்பை வைக்கிறதுக்கு பேர் இன்னைக்கு இட்லி உப்பலாக இருக்கும், அதுக்கப்புறம் கிட்னி உப்பிருண்டா, ஏன் இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் வேதனையோடு பேசியது உண்டு. அதே சமயத்தில் இன்னைக்கு அந்த மாற்றம் மாறி இருக்கு. இங்கே எங்கே பார்த்தாலும், நேற்று ஒரு திருமண வீடு, இரவு சாப்பிடும்போது இங்கே உள்ள திருமண வீடு எல்லாருக்கும் கம்பஞ்சோறு வைக்கிறாங்க, தயிர் சாதம், கம்பஞ்சோறு. அந்த மாற்றமும் திருச்செங்கோட்டில் வந்திருக்கு. அது நினைத்தால் அன்றைக்கு அப்படி இருந்தது, இன்றைக்கு இப்படி மாறி இருக்கிறது.
தினம் வந்து ஒரு கல்யாண வீட்டில் இரவுல ஒரு கம்பஞ்சோறு போடுவதை தினசரி ஒரு திருமணத்தின் ஒரு ஒரு மிடுக்கான பெருமையான வழக்கமாக மாறி இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மாற்றம் மெல்ல நகர்ந்து இருக்கிறது. அந்த மகிழ்வில் நானும் ரொம்ப பெருமிதமாக நினைத்துக் கொள்கிறேன். பரவாயில்ல, மாறி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இது பத்தாது நண்பர்களே, இந்த மாற்றம் மட்டும் பத்தாது. நிறைய புரிதல்கள் நமக்கு மிக தெளிவாக வேணும். எது எனக்கான உணவு? ஏன் உணவை பற்றியே திரும்ப 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 பேசுகிறோன்னா, நம்மளுடைய இந்த பெருகி வரக்கூடிய இந்த புற்றுநோயாக இருக்கட்டும், இல்லை கட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய சர்க்கரை நோயாக இருக்கட்டும், ரெண்டு முக்கியமான காரணம். முதல் விஷயம் உணவு, இன்னொரு விஷயம் சுற்றுச்சூழல். சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய சேர்ந்து குரல் கொடுக்கணும், நிறைய சேர்ந்து மெனக்கிடணும். அது ஒரு தனி விஷயம். ஆனால் உணவு நம்ம கையில் இருக்கிற விஷயம். நம்ம தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம கையில் இருக்கு. நான் பேசும்போது அடிக்கடி சொல்றேன், நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் 20 வருடங்களை தரும் நண்பர்களே. ஒரு சின்ன மெனக்கெடல். நம்ம நாளை காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை இருந்ததுன்னா, காலையில் இட்லி வைக்கிற தட்டில் ஒரு 5 தட்டில் இட்லி, 5 தட்டில் கொண்டக்கடலை அவிச்சோன்னா கூடுதலாக புரதம் வந்து சேரும். வேற எங்கேயும் வேண்டாம். ஒரு புரதம் கூடுதலாக வருவது என்பது, அந்த புரதம் தான் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுற விஷயம். அதாவது இம்யூன் பில்டர் அப்படி என்று படிப்போம். உடலுடைய எதிர்ப்பாற்றல் கூட வேண்டும் என்றால் புரதம் வேணும். நம்ம ரொம்ப ரொம்ப குறைய புரதம் சாப்பிடக்கூடிய, உலகத்திலேயே புரதம் குறைய சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியர்கள். எப்படியாவது கூட்டணும் நம்ம புரதச்சத்தை. நல்ல மீன்கள் சாப்பிடுவோமா, நல்ல வந்து ஒரு கோழிக்கறி சாப்பிடுவோமா, அதிலிருந்து புரதம் கிடைக்கும். இல்லை நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், ஆனால் வெஜிடபிள் சாப்பிடணும். ஆனால் வெஜிடேரியன் சொல்லிட்டு எல்லாரும் சோற்றேரியனாக தான் இருக்கும். சோறை குவிச்சு வச்சு, சோறில் நிறைய காலையில் இட்லி, மத்தியானம் சோறு, சாயந்தரம் சோறு, அதுக்கு பிரயோஜனம். அது வெஜிடேரியன் கிடையாது. நல்ல தட்டு நிறைய 80% வானவில் போன்ற, வானவில் சொல்லுவோம், ரெயின்போ மாதிரி 7 கலர்ல வந்து காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நிறைந்து காய்கறி பழம் இருந்து கொஞ்சமா வெள்ளைன்னு வேண்டிய இடத்துல பழுப்பு நிறச்சோரோ, சிகப்பு நிறச்சோரோ, கருப்பு சோறோ நம்ம எடுக்கலாம். வெள்ளை அரிசி வேண்டாம். இனிமேல் உங்க வீட்டில் இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம். தோசை இட்லி வெள்ளையா இருந்ததுனாலே சிக்கல்னு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டே வரோம். உங்க இட்லி தோசை ஒன்று சாம்பல் கலர்ல இருக்கணும், இல்லைன்னா சிகப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு அரைச்சிங்கன்னா சிவப்பு கலர்ல வரும். கருப்பு தொலி உளுந்து, அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும். அப்படின்னா நல்லது. கருப்பு, சாம்பல் நிறம், பழுப்பு நிறம் என்பதை அழுக்கு என்று நம் மனதில் நிறுத்தி விட்டார்கள் நண்பர்களே. இது மிக 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 தவறான ஒரு சமூக பிணக்கு. கருப்பு என்றைக்கும் அழுக்கு கிடையாது. கருப்பு தான் என்றைக்கும் சிறப்பு. அந்த கருமை நிறம்தான் மிக மிக சிறப்பாக சிறப்பு. ஒரு கருப்பு தொலி உளுந்து, கருப்பு நிற பன்னீர் திராட்சை, கருப்பும் கருநீளமா இருக்கக்கூடிய நாவல் பழம், ஒரு கருநீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய், அத்தனையிலும் மிகச் சிறப்பு.